கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் 10ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் பள்ளிக்கூடம், கல்லூரி, வேலை பார்க்கும் இடம், தொழில் செய்கிற இடம், நாம் செல்கிற ஆலயம், அந்த பங்கு மக்கள், இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் மற்றவர்களிடம், அது எதை சார்ந்து மாறுகிறது? என் மீது நான் அன்பு கூறுவது போல எனக்கு அடுத்திருக்கிற இந்த அனைத்து சமூகத்தை சார்ந்த மக்களிடமும் நான் அன்பு செலுத்துகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இன்று இயேசு மகாராஜா நம்மை அழைக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பதவியின் நிமித்தம், அவர்கள் வைத்திருக்கிற செல்வத்தின் நிமித்தம், நம்முடைய உறவுகளின் பலத்தின் நிமித்தம், நட்பின் நிமித்தம் நம்முடைய அன்பு வேறுபடுகிறதா? இல்லை, எல்லோரிடமும் என்னுடைய அன்பு உண்மையாகத்தான் இருக்கிறது. நான் அவர்களை உண்மையாக அன்பு செய்கிறேன். என்னால் முடிந்த ஆறுதலை அவர்களுக்கு சொல்லுகிறேன். என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் என்று நம்முடைய உள்ளம் எல்லாவற்றையும் ஒரே கண்ணோட்டத்துடன் பார்க்கிறதா? இன்று அந்த காரியத்தை நாம் சிந்தித்து அதிலே நான் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் கடவுளை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, கடவுள் அந்த மாற்றங்கள் நமக்கு எந்த விதத்திலே வர வேண்டும், யாரிடம் நான் இனி எப்படி நான் அன்போடு செயல்பட வேண்டும் என்று ஆவியானவர் வழியாக கடவுள் இன்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இதுதான். நான் எல்லாவற்றையும் ஒரே கண்ணோட்டத்திலேயே பார்க்கிறேனா, எல்லோரிடமும் நான் அன்பு செலுத்துகிறேனா என்பதைத்தான் கடவுள் ஒரு வித்தியாச கண்ணோட்டத்தோடு நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதை நாம் செய்தோம் என்றாலே போதும், நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் கடவுள் அழகாக அதனதின் காலத்திலே நிறைவேற்றுவார். நம்மை எல்லா நன்மைகளாலும் திருப்தியாக்குவார். நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை இந்த நாளிலே உள்ளத்திலே பதிப்போம். இன்று முதல் ஒரு மாற்றம் நமக்குள் வர வேண்டும் என்று நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கடவுள் எல்லாவற்றையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின் படியாகவே எல்லோரிடமும் நாங்கள் ஒரே அன்போடு நாங்கள் பழகவும், எங்கள் அன்பை அவர்களிடம் உண்மையாக காட்டவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமே எல்லா மகிழ்ச்சியாலும் சமாதானத்தினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கு எப்பொழுதும் நம் உள்ளத்திலே தங்கி இருந்ததென்றால் நாம் எப்பொழுதும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன். தேங்க்யூ.